மன்னிக்க கூடியது அல்ல தேவேந்திரா, அல்ல தேவேந்திரா, அல்ல தேவேந்திரா. மனதை தூய்மைப்படுத்துங்கள், சிந்தியுங்கள், தங்கள் தவறு என்ன என்பதை உணருங்கள். அந்த மாமுனிவரின் சாபத்திற்கு உண்மையான காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவராஜன் இந்திரனுக்கு அன்பளிப்பாக கொடுத்தது என வெறும் ஒரு துச்ச பூமாலையை கொடுக்கிறீர்கள். நீங்கள் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்துள்ளது. ஆனால் என் நாராயணர் நிரபராதியாக இருந்தும் தண்டனையை அனுபவிக்கிறார். இதற்கு காரணம் நீங்கள்தான். இதில் உண்மை என்னவென்றால், இங்கு வந்து நிற்பதற்கு கூட உங்களுக்கு தகுதி கிடையாது. இருந்தாலும் நீங்கள் செய்த தவறை சிறிதளவாவது நீங்கள் உணர ஆரம்பித்தால் இதுதான் சரியான சந்தர்ப்பம். நாராயணரிடம் உங்கள் தவறை ஒப்புக்கொள்ளுங்கள். நாராயணா, அகங்காரமே நாங்கள் செய்த தவறாகும். ஹயக்ரீவனை அழித்ததற்கு பிறகு அனைத்து தேவகணங்களும் சந்தோஷத்தில் தலைத்தார்கள். ஸ்ரீயை சரியாக வழிநடத்துவதை விட்டுவிட்டு மதிமயக்கத்தில் நாங்கள் மூழ்கிவிட்டோம். எங்கள் கடமையிலிருந்து நாங்கள் தவறினோம். பிரபு, தேவகணங்கள் என்னுடைய கட்டளைக்குத்தான் அடிபணிவார்கள். உண்மையில் இந்த தவறை செய்தது நான் தான். என்னை மன்னித்து விடுங்கள். காரணம், நான் மாமுனிவரை மட்டும் அவமானப்படுத்தவில்லை, செல்வங்களையும் அலட்சியப்படுத்தினேன். அதோடு என்னால் தான் உங்களுக்கும் தேவி லக்ஷ்மிக்கும் பிரிவெனும் அக்னியில் எரிய நேரிட்டது. நான் எனது தவறை ஏற்றுக்கொள்கிறேன் பிரபு. அதை திருத்தவும் முயற்சி செய்கிறேன். நீங்கள் என்னை மன்னித்து விட்டாலே போதும். மன்னியுங்கள் நாராயணரே. என்னை மன்னியுங்கள் நாராயணா, என்னை மன்னியுங்கள். நல்லது, நான் மன்னித்து விடுகிறேன். ஆனால் தாங்கள் எதை இழந்தீர்களோ அதை அடைவது என் கையில் இல்லை. நீங்கள் எங்களை மன்னித்து விட்டாலே போதும். தண்டனையை ஏற்கும் விதத்தில் நாங்கள் அசுரர்களுக்கு தாசனாகவும் இருந்து விடுவோம். தேவேந்திரன் பேசக்கூடிய பேச்சாகிது. ஒரு புறம் மன்னிப்பு கோரி தங்கள் வீரத்தை காட்டுகிறீர்கள், ஆனால் மறுபுறம் தாசனாக இருக்க விரும்புகிறீர்கள். இது கோழைத்தனம் அல்லவா? அகங்காரத்தை விட்டு விலகி வந்து அவநம்பிக்கையின் போர்வையை போர்த்திக் கொள்ளாதீர்கள். சரி பிரபு, நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மோகத்தின் காரணமாக செல்வத்தை இழந்தீர்கள். அதை மீண்டும் அடைய வேண்டுமெனில் நற்கர்மங்களை செய்யுங்கள். இல்லையெனில் தாங்கள் அனைவரும் செல்வ செழிப்பின் மகத்துவத்தை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். எப்படி சாத்தியமாகும் பிரபு? தைரியமாக இருங்கள். பேரிடர் என்னும் இருள் தைரியம் எனும் தீபத்தாலேயே அழியும். தன்னம்பிக்கையை இழந்தால் தங்களுக்கு எதுவும் கிடைக்காது. என் ஸ்திரீயும் கிடைக்க மாட்டார்.
பார்த்தாயா? மகள் வந்ததும் சமுத்திர உலகத்தில் தீபங்கள் தன்னால் எரிகின்றன. மகனே சங்கராஸ்வரா, எழுந்திரு, எழுந்திரு மகனே, எழுந்திரு, எழுந்திரு. பார் மகனே, எங்களுடைய வேதனைகளை உங்களால் உணர முடியும் என்றால் எங்களுடைய மகனை தந்து விடுங்கள். தங்கள் வருத்தத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் சிருஷ்டியை பாதுகாப்பவன் நான். இது என் கடமையாகும். நீங்கள் என் மகனை திருப்பிக் கொடுக்கவில்லை. நான் உங்களுக்கு உங்கள் லக்ஷ்மியை திருப்பிக் கொடுக்கப் போவதில்லை நாராயணா. உன் தாய் இல்லத்திற்கு உன்னை வரவேற்கிறேன் ஸ்ரீ. தாய் தந்தையரின் இதயம் கடலை விட பரந்தும் ஆழமாகவும் இருக்கும். இங்கே உன் வருத்தங்களை நீ மூழ்கெடுத்து விடு. இனி இதுதான் உனது இல்லம். நாங்கள் உன்னுடைய குடும்பம். நீ மகிழ்ச்சியாய் இருக்கலாம். என்னால் சிறிது காலம் இங்கு தங்கிவிட முடியும் தாயே. ஆனால் எனது இல்லம், குடும்பம், உறவுகள், என்னுடைய அத்தனையும் நாராயணர் தானே. அதோடு எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. அவரால் என்னை விட்டு பிரிந்திருக்க இயலாது. என்னை மீண்டும் அழைத்துச் செல்ல அவர் ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்தே தீருவார். மகாபிரபு, நீங்களே ஒரு வழியை கூறுங்கள். ஆம் பிரபு, உலகின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களிடம்தான் தீர்வு உள்ளதே. லக்ஷ்மி தேவி வருவதற்கு நிச்சயம் உங்களிடம் ஒரு வழி இருக்கும். ஆசையால் நான் கிடைக்க மாட்டேன் நாராயணரே. நான் கர்மாவால் தான் கிடைப்பேன். அதற்காக தன் நிலையை உணர்த்த வேண்டும். அதுவும் கர்மாவால். முயற்சி செய்ய வேண்டும். ரிஷி துர்வாசரின் சாபத்தை போக்க நிச்சயம் ஒரு வழி இருக்கும். பாவங்களை அழிக்க புண்ணியம், அதர்மங்களை அழிக்க தர்மம், அதுபோல சாபத்தை கலைக்க வேண்டுமெனில் வரம் பெற வேண்டும். வரம் பெற வேண்டும். ரிஷி துர்வாசர் அளித்த சாபத்தின் ஆற்றலை தேவி லக்ஷ்மியின் வரத்தால் மட்டுமே போக்க முடியும். அந்த வரத்தை சிருஷ்டியில் உள்ள அனைவருக்கும் அளித்திருக்கிறார்கள். அவர்களை நாம் எளிதாக அடைய முடியாது. கர்மங்களால் மட்டுமே அடைய முடியும். யார் சரியான கர்மங்களை புரிகிறார்களோ அவர்களோடு நாராயணன் துணை புரிவார். நாராயணர் உடன் இருந்தால் தேவி மீண்டும் வருவது நிச்சயமாகிவிடும். சமுத்திரராஜனும் அவர் மனைவி ஜலதேவியும் லக்ஷ்மியை மகளாக்கி அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் உங்களை சத்துருவாக பார்க்கிறார்கள். அவர்களுடைய எண்ணம் என்னவென்று உங்களுக்கு புரிந்திருக்கும். அவர்கள் தேவி லக்ஷ்மியை அனுப்பவில்லை என்றால் தேவகணங்களுக்கு செல்வமும் உங்களுக்கு ஸ்ரீயும் கிடைக்க மாட்டார்கள். அவர்களோ தேவி நாராயணர், தாய் தந்தையரை எதிர்த்து செயல்பட மாட்டார்கள்.